பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 42வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் என்பதாக. வேதத்தை முக்கியப்படுத்தினார். லார்ட் வில் மேக்னிஃபை த லா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஏன் ஆண்டவர் வேதத்தை முக்கியப்படுத்தினார்? முதலாவது, இந்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாக காணப்படுகிறது. இயேசு 4 சுவிசேஷங்களிலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை அதிகாரத்தோடு பயன்படுத்தியதை பார்க்க முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சாத்தானுடைய சோதனைகளை அவர் எதிர்கொள்ளும் போது உபாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை வைத்து அந்த சோதனைகளை மேற்கொண்டார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி எழுதியிருக்கிறதே என்று மீண்டும் மீண்டுமாக பழைய ஏற்பாட்டு வசனங்களை அழுத்தமாக அதிகாரமாக பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் உள்ள 4 சுவிசேஷங்களிலும் இயேசு சுமார் 57 இடங்களில் பழைய ஏற்பாட்டு வசனங்களை பயன்படுத்தினார் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எழுதப்பட்டவைகள் 57ஆக இருக்கும் என்றால் எழுதப்படாத வார்த்தைகள் எத்தனை என்று சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு இயேசு அந்நாட்களில் பழைய ஏற்பாட்டு வசனங்களை பயன்படுத்தினார். இயேசு பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பதில் கொடுக்கும் சூழ்நிலை வந்த போதெல்லாம் அவர் இப்படி எழுதியிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டு வசனங்களை பயன்படுத்தினார். இக்காலத்தில் இருக்கும் ஒரு சில ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தாமல் உலகத்தில் தோன்றிய இயற்பியல் அறிஞர்கள், தத்துவர்கள், இறையியலாளர்கள் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவது ஒரு வேதனைக்குரிய காரியமாகும். இரண்டாவதாக, வேதாகமம் உண்மையில் பிசகாத ஒரே புஸ்தகம். வேதாகமத்தில் 1/3 தீர்க்க தரிசனங்களாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து கூட நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் அனைத்தும் அப்படியே நிறைவேறினது. யூத ஜனங்களும் சிதறடிக்கப்பட்டு திரும்பவும் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு வந்து குடியேறினவற்றை கூட நம் நாட்களிலேயே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதை காண முடிகிறது. இன்னும் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கூட பிசகாமல் அப்படியே நிறைவேறும் என்பதிலும் ஒரு சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக, வேதாகமத்தில் உள்ள அனைத்து 66 புஸ்தகங்களும் ஒன்றோடொன்று இணைந்து ஜோடியாக, கோர்வையாக, ஒற்றுமையாக எழுதப்பட்டிருப்பது மற்றொரு ஆதாரம். நம் கையில் உள்ள வேதாகமம் 3 மொழிகளில் சுமார் 1600 வருட இடைவெளிகளில் 40 வெவ்வேறு நபர்களால் வெவ்வேறு பின்னணிகளில், அதாவது சிலர் ராஜாக்கள், சிலர் மேய்ப்பர்கள், சிலர் இராணுவ தலைவர்கள், சிலர் பரிசேயர்கள், சிலர் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவர்கள். ஆனால் அனைத்தும் கோர்வையாக வந்திருப்பது மிகவும் ஆச்சரியம். அடிப்படை சத்தியங்களும் நெறிமுறைகளும் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அறிவியல் உண்மைகள் பலவற்றை வெளிப்படுத்தின புஸ்தகம் வேத புஸ்தகம். இன்றைக்கு இருக்கிற அறிவியல் சார்ந்த புஸ்தகங்கள் காலத்துக்கு காலம் மாறுபட்டு கொண்டே, திருத்தி அமைத்து கொண்டே காணப்படுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் திருத்தி எழுதப்படவில்லை. காரணம், இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. நான்காவதாக, முழு உலக சரித்திரத்திலும் வேதாகமம் கடந்து வந்த நெருக்கங்கள், உபத்திரவங்கள் போல வேறு எந்த புஸ்தகமும் சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள், விமர்சனம் வந்தாலும் இன்றும் வேதாகமம் அழிந்து போகாமல் நிலைத்திருக்கிறது. பிரெஞ்சு நாஸ்திகன் வால்டேர் என்பவர் சொன்னார், இன்னும் 100 வருடங்களில் கிறிஸ்தவம் இருக்காது, வேதாகமம் ஒழிந்து போய்விடும் என்பதாக. ஆனால் நடந்தது. அவர் மரித்த 50 வருடங்களுக்கு பின்பு அவருடைய வீட்டிலேயே வேதாகமம் அச்சடிக்கப்பட்டு சரித்திரம் படைத்திருப்பதிலிருந்து கண்டுகொள்ளலாம். வேதாகமம் ஒழிந்து போக வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒழிந்து போனாலும் வேதாகமம் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. ஐந்தாவதாக, இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. பரலோகத்திற்கு நேராக அழைத்து சென்றிருக்கிறது. அநேக மனிதர்கள் தங்களுடைய துன்மார்க்கங்களை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கிறிஸ்துவை அவமதித்தவர்கள் பின்னாட்களில் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமானார்கள். கடைசியாக, அநேக வேதாகம வித்வான்கள் சொல்வதெல்லாம், நாங்கள் 100 முறைக்கு மேலாக இந்த புஸ்தகத்தை படித்தாலும் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது புதிய புதிய வெளிப்பாடுகள் கிடைக்கிறது என்பதாக. இந்த புஸ்தகத்தில் மாத்திரம்தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் காணப்படுகிறது. இந்த வேதாகமத்தின் மூலமாக தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றும் இந்த உலகத்தில் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்ற புஸ்தகம் பரிசுத்த வேதாகமே. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல இந்த வேதமே நாள் முழுவதும் உங்கள் தியானமாக மாறட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
அப்பா, நீர் வேதத்தை முக்கியப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை இன்னும் அதிகமாய் முக்கியப்படுத்தி இன்னும் அதிகமாய் வாசித்து தியானித்து கைக்கொள்ள கீழ்ப்படிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபைகளை தந்தருளுவீராக. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே. இரவும் பகலும் இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றும் வாக்கு கொடுத்தீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.